டயாலிசிஸ் பொதுவாக எந்த உறுப்புக்கு பதிலாக செய்யப்படுகிறது? சரியான விடை சிறுநீரகம். சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாத போது டயாலிசிஸ் உதவுகிறது. டயாலிசிஸின் முக்கிய வேலை என்ன? விடை இரத்தத்தை சுத்தம் செய்தல். உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. டயாலிசிஸ் செய்யும் கருவி எதுபோல் செயல்படுகிறது? விடை செயற்கை சிறுநீரகம். கருவி சிறுநீரகத்தின் வேலையை செய்கிறது. டயாலிசிஸில் இரத்தம் ஏன் வெளியே எடுக்கப்படுகிறது? விடை சுத்தம் செய்ய. இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கப்படுகின்றன. டயாலிசிஸ் நோயாளிகள் அதிகமாக எதை கவனிக்க வேண்டும்? விடை உணவு மற்றும் தண்ணீர். உடலில் நீர் அதிகமாக சேரக்கூடாது. டயாலிசிஸ் அதிகமாக செய்யப்படும் இடம் எது? விடை மருத்துவமனை. மருத்துவ கண்காணிப்பில் செய்யப்படுகிறது. சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாவிட்டால் உடலில் என்ன அதிகரிக்கும்? விடை கழிவு பொருள். இரத்தத்தில் நச்சு சேர ஆரம்பிக்கும். டயாலிசிஸ் செய்யும் போது நோயாளிகள் பொதுவாக என்ன செய்வார்? விடை அமைதியாக இருப்பார். பல மணி நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு உப்பு ஏன் குறைக்கப்படுகிறது? விடை உடலில் நீர் சேராமல் இருக்க. உப்பு அதிகமாக இருந்தால் வீக்கம் அதிகமாகும். டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு உடல் சோர்வு ஏன் ஏற்படுகிறது? விடை உடல் பலவீனம். சிறுநீரக பிரச்சனை உடல் சக்தியை குறைகிறது. டயாலிசிஸ் செய்யும் போது எந்த பகுதி முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது? விடை இரத்த நாளம். இரத்தம் வெளியே வந்து மீண்டும் செல்ல வேண்டும். டயாலிசிஸ் செய்யும் கருவி என்ன நீக்குகிறது? விடை கழிவுகள். உடலில் சேரும் நச்சுகளை அகற்றுகிறது. டயாலிசிஸ் நோயாளிகள் ஏன் அடிக்கடி பரிசோதனை செய்ய வேண்டும்? விடை உடல்நிலையை அறிய. இரத்த நிலை சரியாக உள்ளதா என்று பார்க்க வேண்டும். டயாலிசிஸ் செய்யும் போது நோயாளிக்கு ஏன் சோர்வு வரும்? விடை இரத்த மாற்றம் காரணமாக. இரத்தம் வெளியே சென்று சுத்தம் செய்யப்படுகிறது. டயாலிசிஸ் நோயாளிகள் அதிகமாக குடிக்கக்கூடாது. ஏன்? விடை தண்ணீர். நீர் அதிகமாக இருந்தால் உடல் வீக்கம் வரும். டயாலிசிஸ் செய்யும் மருத்துவர் எந்த உறுப்பை அதிகமாக கவனிப்பார்? விடை சிறுநீரகம். கிட்னி பிரச்சனைகளுக்கான சிகிச்சை இது. டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் ஏன் வரலாம்? விடை உடலில் நீர் சேருவதால். அதிக தண்ணீர் லங்ஸை பாதிக்கலாம். டயாலிசிஸ் செய்யும் போது நோயாளி என்ன செய்யக்கூடாது? விடை திடீரென எழுந்திருக்கக்கூடாது. இதனால் மயக்கம் வர வாய்ப்புள்ளக்கும். டயாலிசிஸ் பொதுவாக எவ்வளவு நேரம் நடக்கும்? விடை பல மணி நேரம். ஒரு முறை சிகிச்சை நீண்ட நேரம் இருக்கலாம். டயாலிசிஸ் நோயாளிகள் ஏன் சுத்தமாக இருக்க வேண்டும்? விடை தொற்று வராமல் இருக்க. இன்ஃபெக்ஷன் ஆபத்து அதிகம். அதனால் சுத்தமாக இருக்க வேண்டும். டயாலிசிஸ் இல்லாமல் உடலில் என்ன அதிகரிக்கும்? விடை நச்சு பொருள். கிட்னி வேலை செய்யாவிட்டால் டாக்ஸின் அதிகமாகும். விஷம் அதிகமாகும். டயாலிசிஸ் செய்யும் போது இரத்தம் எங்கு திரும்ப செல்கிறது?
விடை உடலுக்குள். சுத்தம் செய்யப்பட்ட இரத்தம் மீண்டும் உடலுக்குள் செல்கிறது. டயாலிசிஸ் நோயாளிகள் ஏன் அதிகம் ஓய்வெடுக்க வேண்டும்? சரியான விடை சோர்வு காரணமாக. உடல் பலவீனம் ஏற்படும். டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு காலில் வீக்கம் ஏன் வருகிறது? விடை நீர் சேர்வதால். கிட்னி நீரை வெளியேற்ற முடியாது. டயாலிசிஸ் செய்யும் போது இரத்த அழுத்தம் ஏன் பார்க்கப்படுகிறது? விடை உடல்நிலையை கவனிக்க. பிளட் பிரஷர் மாற வாய்ப்புள்ளது.